நாங்க எல்லாரும் வெளியில தெரிகிறோம். ஆனா நான் திரும்ப யோசித்து பார்க்கிறேன், வெளியில் தெரியாமலே நாங்கள் இங்கு வந்து அமர்வதற்கு இந்த வெளிச்சம் மீது விழுறது காரணம்னா அது விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ற அந்த மாமனிதர்கள், யாரு பெற்ற பிள்ளைகளோ, தம்பி தங்கைகள், அவர்களுக்கும் நன்றி சொல்லி. அண்ணன் எலெக்ஷன்ல நிக்க போறாரு, அது மட்டும் தான் தெரியும். யார் யாரை நிறுத்த போறாரு தெரியாது. நிறுத்த போறவங்க யார் யாரு அவங்கள தெரியுமா? தெரியாது. அண்ணன் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா தெரியாது. அண்ணனுக்காக நின்னவங்க எல்லாம் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அதுவும் தெரியாது. அண்ணன் ஜெயிச்சா நல்லது பண்ணுவாரு, நம்மளுக்கு கண்டிப்பா நல்லது மட்டும்தான் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடையும், அண்ணனை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடையும் நாங்க ஓடின ஓட்டத்துக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு பலன் கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சட்டசபைன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுல வந்து பல தலைவர்கள் வந்து அதுல உட்காந்துருக்காங்க, பல தலைவர்கள் அதுல பேசியிருக்காங்க. அந்த சட்டசபையில இன்னைக்கு எங்களை பத்தி பேசும்போது, அதுவும் எங்களை பெருமைப்படுத்தி பேசும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. விர்ச்சுவல் வாரியர்ஸா இருக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரே ஒரு நாள் எங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ் ஃபுல்லா படிச்சு பாருங்க. ஒரே ஒரு நாள் எங்களுக்கு வர டிஎம் எல்லாம் பார்த்து பாருங்க. எங்க போன உங்ககிட்ட கொடுக்குறோம். எவ்வளவு கஷ்டமான விஷயம், எவ்வளவு அசிங்கமா பேசுவாங்க, எவ்வளவு கேவலப்படுத்துவாங்கன்னு. அதை எல்லாம் மீறி அந்த ஒரே ஒரு முகம், அந்த ஒரு முகம் ஜெயிக்கணும், அந்த ஒரு முகத்துக்கு துணையா நிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு ₹1 பலன் எதிர்பார்க்காம நாங்க ஓடின ஓட்டத்துக்கெல்லாம் இன்னைக்கு எங்களுக்கு மிகப்பெரிய பலன் கிடைச்சிருக்கு. அவ்வளவு பெரிய மினிஸ்டர் வாயிலிருந்து எங்களை பத்தி பெருமைப்படுத்தி பேசுறாரு, அது சட்டசபையில வச்சு. இதை விட சந்தோஷம் வேற என்ன வேணும் எங்களுக்கு? என்ன சொல்றதுன்னு தெரியல. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ராஜ்மோகன் அண்ணா, தேங்க்யூ சோ மச் விஜய் அண்ணா.